ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த ஒரு தேர்தல் ஒரு பெரிய மாற்றங்களோடு வந்திருக்கு. உண்மையிலேயே முன்னைய தேர்தல் களங்களையும் விட இந்த தேர்தல் களங்களும் மாற்றமாக இருந்தது. அந்த வகையில் தேர்தலுடைய முடிவுகளும் மாற்றமாக வந்திருக்கு. இது ஒரு மாற்றமாக மக்கள் பார்க்குற அதே நேரத்தில் தமிழ் தேசியத்துக்கான பாதையில் உண்மையில் ஒரு பெரிய அடி ஒன்று விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். மக்கள் தமிழ் தேசியத்தை மறந்து விட்டார்களா அல்லது இந்த கட்சிகளுடைய செயற்பாடுகள் காரணமாக, நான் சொல்றது தமிழ் கட்சிகளுடைய செயற்பாடு காரணமாக, தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளுடைய செயற்பாடுகள் காரணமாக மக்கள் அந்த பாதையிலிருந்து மாறிட்டார்களா, தேசியம் என்ற பாதையிலிருந்து மாறிட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இது பலராலையும் பேசுபொருளாக அமைஞ்சிருக்கிற அதே நேரத்தில் அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும், குறிப்பாக கிளிநொச்சி தவிர்ந்த ஏனைய அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும் ஜேவிபி முன்னிலையில இருக்கு. அதாவது தேசிய மக்கள் சக்தியினர் முன்னிலை தெற்குல மட்டுமல்ல, குறிப்பாக வன்னி தேர்தல் மாவட்டத்திலையும் சரி, ஜாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலையும் சரி, இந்த ஒரு முன்னிலை தான் இருக்குது. ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டங்கள்ல 3 ஆசனங்கள் ஜேவிபி கிடைச்சிருக்கு. தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்கள் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த தேர்தல் கால வரலாற்றுல ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தேசிய கட்சிகளுக்கு இப்படியான ஒரு பெரும்பான்மை கிடைப்பது குறைவு. உதாரணமாக ஒரு ஆசனங்களை தான் அவர்கள் கைப்பற்றினர். அதுவுமே ஒரு குதிரை கொம்பாகத்தான் இருந்தது இந்த தேசிய கட்சிகளுக்கு ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில். ஆனால் இருந்தாலும் இந்த முறை இப்படி ஒரு பெரும்பான்மை அன்றகுமார நாயக் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது மக்கள் மாற்றத்தின் பாதையில பயணிக்கிறார்கள் என்ற ஒரு வகையில் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் இன்னொரு வகையில பார்க்கணும், இந்த தமிழ் தேசியத்துக்குரிய பாதை ஓரளவு மூடப்பட்டிருக்கின்றதுன்னு தான் சொல்லணும். இனி வருங்காலங்களில் எந்த வகையில இந்த தமிழ் தேசியத்துக்குரிய பேரம்பேசல்கள், சமஷ்டிக்குரிய பேரம்பேசல்கள் இருக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா பாராளுமன்றத்தை நிரப்புவதற்கான சூழ்நிலை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு தேர்தல் களமாக இது மாறி இருக்கு. அந்த மாற்றம் தமிழ் மக்கள் மத்தியிலையும் ஒரு வரவேற்கப்படுகின்ற மாற்றமாக இருந்திருக்கிறது. ஏனெண்டா இந்த வாக்குகள முடிவுகள் மக்கள் யாரை வரவேற்றிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாற்றம் மக்களாலேயும் வரவேற்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்லணும். அந்த வகையில் குறிப்பாக பல ஆசனங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியிருக்கு. யார் யாருக்கு எந்த ஆசனங்கள் இந்த வடக்கு மற்றும் இலங்கை பூராவுமே கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை பூராவுமே இந்த தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளில் முன்னிலை வகிக்கின்ற இந்த தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை மட்டும்தான் கைப்பற்றியிருக்கு. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை பெறுவது உறுதியாகி இருக்கிறது. மேலே இந்த ஆசனங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது அல்ல, இவை பெறலாம் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் இந்த ஆசனங்கள் பற்றிய விவரங்களை சொல்றோம். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனங்களை கைப்பற்றிருக்கு. அங்கே ஜேவிபி 1 ஆசனத்தையும், முஸ்லீம் காங்கிரஸ் 1 ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கு. அம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கு. கோடீஸ்வரன் கட்சி சார்பில் அதிக விருப்பு வாக்கை பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 1 ஆசனத்தை வென்றிருக்கு. அங்கு குகதாசன் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சி 1 ஆசனத்தை வென்றிருக்கு. ஜாழ்ப்பாணத்திலும் 1 ஆசனத்தை வென்றிருக்கு. ஜாலில் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றுள்ளதாக ஊகிக்கப்படுகிறது. அதாவது கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெறலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த வெற்றி, அதாவது முன்னாள் கிளிநொச்சி மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்ரீதரனுக்கு அங்கே ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏனைய மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் அது என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு தான் அங்கே வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழரசு கட்சி அதிக வாக்களை பெற்றுள்ளதால் அதற்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றும் கிடைக்கலாம் என கருதப்படுகின்றது. தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தால் 8 ஆசனங்களை பெறும். இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும், இந்த தமிழரசு கட்சியின் ஒரு முக்கிய உறுப்பினராக காணப்படுற சுமந்திரன் அவர்களுக்கு எந்த ஒரு ஆசனங்களும் கிடைக்காது என்று ஊகிக்கப்படுகின்றது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த வாக்குகளின் அடிப்படையில் ஆசனங்கள் கிடைக்காவிட்டாலும் கூட தேசிய பட்டியலையும் அவர் நிராகரிச்சிருந்தவர். நான் தேசிய பட்டியல் மூலம் பெறமாட்டேன் என்று அவர் ஏலவே சொல்லியிருந்தவர். ஆகவே அதை அவர் ஏற்றுக்கொண்டு அப்படியே நடந்தால் அவருக்கு எந்த ஒரு ஆசனங்களும் கிடைக்கப்படாது என்கின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் முறை தமிழரசு கட்சி வெற்றியிட்டிருக்கு. ஜாழ்ப்பாண தொகுதியில் யாருமே வெற்றியிட்டே இல்லை. இதனால் ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் எம்.ஏ. சுமந்திரன் வெற்றியிட்டவில்லை என்றால் ஜாழ் மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவசியம் என்ற அடிப்படையில் எம்.ஏ. சுமந்திரன் தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்படலாம்
என ஊகிக்கப்படுகின்றது. ஏற்கனவே அந்த அவர் ஏற்றுக்கொண்டார். நான் அப்போ முதல் அப்படி சொன்னான். ஆனால் இருந்தாலும் இப்போ யாருமே இல்லை என்றதுக்காக நான் வருகிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் எந்த வகையில் இந்த ஆசன பகிர்வுகள் அமைய போதும். இது உண்மையிலே ஒரு ஊகமான அடிப்படையில் தான் கிடைக்கப்பட்ட வாக்குகளை அடிப்படையாக வச்சோண்டு இவைக்கு இப்படியான ஆசன பகிர்வுகள் கிடைக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது. இது பெரும்பாலும் இப்படித்தான் நடக்கலாம் என்கின்ற ஒரு எடுகோளின் அடிப்படையில் தான் இந்த ஆசன பகிர்வுகள் தொடர்பான விவரங்கள் வெளிவந்திருக்கு. அந்த வகையில் நாங்கள் இந்த ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் எந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு நாங்கள் பார்த்தா இந்த ஜாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில 9066 வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கு. அது மொத்த வாக்குகள் 41.46%. நீங்கள் குறிப்பாக நான் இந்த வாக்குகளின் முடிவுகள் சொல்லிக்க இந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தொகுதியில எந்த அளவு ஒரு பெரும்பான்மையை சொல்ற கட்சி பெற்றிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில இது கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் கொஞ்சம் குறைவான ஒரு பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கு குறிப்பிட்ட ஜாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில. அதுல தமிழரசு கட்சி 2582 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த தேர்தல் முடிவுகள் 11.81%. அந்த தேர்தல் ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியின் மொத்த வாக்கள் 11.81%. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட்டது. அவையில் 1612 வாக்களை பெற்றிருக்கிறோம். அது 7.37% மொத்த இந்த தேர்தல் வாக்கள் ஜாழ்ப்பாணம் தொகுதியில் தேர்தல் முடிவுகளில் மொத்தம் 7.37%. அந்த வகையில் இபிடிபி 1361 வாக்களை பெற்றிருக்கு. அது 6.22%. மற்றும் சங்கு கட்சி 1124 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த தேர்தல் ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் மொத்த வாக்கள் 5.14%. இதுலேயும் முதலிடத்தில் நிற்கிறது தேசிய மக்கள் சக்தி தான். அந்த வகையில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் அஞ்சல் மூலமாக பெறப்பட்ட அந்த வாக்கெண்ணிக்கையை பார்த்தோம்னா தேசிய மக்கள் சக்தி 5681 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 22.90%. இந்த ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் அஞ்சல் மூல வாக்குகள் மொத்த சதவீதத்தில் அது அந்த சதவீதமாக காணப்படுகின்றது. மற்றது தமிழரசு கட்சியை பார்த்தோம்னா 4808 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 19.38%. அந்த வகையில் மருத்துவ ஊசி சின்னத்தில் சுயேட்சை குழு 17 அர்ச்சுனா அவர்கள் போட்டியிட்டவர். அவர் பற்றின பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் மூலமாக சில விடயங்கள் இந்த முடிவுகள் தெரிவிச்சிருக்கு. அவர் பதிலடி கொடுத்துட்டார் என்ற விதமாக இந்த முடிவுகள் வந்திருக்கு. அதில் அவர் 3548 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது 14.30%. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2623 வாக்களை பெற்றிருக்கு. அது 10.57%. இபிடிபி 1885 வாக்களை பெற்றிருக்கு. அது 7.6%. இந்த ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்கள் இப்ப சொன்னான். இனி ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் நல்லூர் தேர்தல் தொகுதியின் முடிவுகளை பார்க்கலாம். தேசிய மக்கள் சக்தி 8831 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த வாக்கள் நல்லூர் தேர்தல் தொகுதியின் மொத்த வாக்கள் 31.44%. டிஎம்கே மா சின்னத்தில் இருந்தவே அவர்கள் 3527 வாக்களை பெற்றிருக்கிறோம். அது மொத்த தேர்தல் தொகுதியின் வாக்கள் 12.56%. தமிழரசு கட்சி 3228 வாக்களை பெற்றிருக்கு. அது 11.49%. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2396 வாக்களை பெற்றிருக்கணும். அது 8.53%. மருத்துவ சின்னம் சுயேட்சை குழு 17 2279 வாக்களை பெற்றிருக்கணும். 8.11%. இது நல்லூர் தேர்தல் தொகுதி இதுவரைக்கும் நான் சொன்னது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்வாத்துறை தேர்தல் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாகவே இது கணிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் ஊர்வாத்துறை தேர்தல் தொகுதியில் எந்தெந்த படியான வாக்குகள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இபிடிபி முன்னிலை வகிக்குது. இபிடிபி 3296 வாக்களை பெற்றிருக்கு. மொத்த வாக்குகள் 24.98%. தமிழரசு கட்சி 2626 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 18.91%.
அடுத்ததாக NPP தேசிய மக்கள் சக்தி 2116 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 16.04%. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 1000 வாக்குகளை பெற்றிருக்கு. 7.58%. சங்கு கட்சி 624 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 4.73%. அடுத்ததாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மானிப்பாய் தேர்தல் தொகுதி என்ற முடிவுகளை பார்க்கும் இடத்துல தேசிய மக்கள் சக்தி 10,051 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 30.94%. தமிழரசு கட்சி 4,386 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 13.49%. சங்கு கட்சி 3,443 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 10.59%. சைக்கிள் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2,751 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 8.46%. மருத்துவ ஊசி சுயேட்சை குழு 17 2,413 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 7.42%. ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பருத்தித்துறை தேர்தல் தொகுதியை பார்ப்போமா இருந்தால் அதன் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்குது. தேசிய மக்கள் சக்தி 4,467 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 21.89%. தமிழரசு கட்சி 4,022 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 19.71%. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2,625 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 12.86%. சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி 1,980 வாக்குகளை பெற்றிருக்கு. அது 9.7%. மருத்துவ ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட அர்ச்சுனாவுக்கு 1,572 வாக்கள் கிடைச்சிருக்கு. அதாவது அவருடைய சுயேட்சை குழுவுக்கு 1,572 வாக்கள் கிடைச்சிருக்கு. இது மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் பருத்துறை தேர்தல் தொகுதியின் மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் 7.70% காணப்படுகிறது. அடுத்ததாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சாவகச்சேரி தேர்தல் தொகுதியை பார்க்கணும். இந்த தேர்தல் தொகுதியில் ஏற்கனவே அர்ச்சுனாவுக்குடைய ஆதரவு அலை அதிகமாக இருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த சம்பவங்கள் அர்ச்சுனாவுக்கு ஆதரவை வெளிக்காட்டியிருந்தது. அந்த வகையில் அதற்கு சற்றுமே சளைக்காம பறைசாற்றும் விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதில் குறிப்பாக மருத்துவ ஊசி சின்னம் சுயேட்சை குழு 17க்கு 5,978 வாக்குகள் கிடைச்சி முன்னிலை வைக்குது மருத்துவ ஊசி சின்னம். மொத்த வாக்குகள் எண்ணிக்கையில் 21.74% அது காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி 4,901 வாக்குகளை பெற்று 17.83% பெற்றிருக்கு. தமிழரசு கட்சி 4,600 வாக்குகளை பெற்று 16.73% பெற்றிருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2,596 வாக்குகளை பெற்று 9.44% பெற்றிருக்கு. சங்கு சின்னம் 2,086 வாக்குகளை பெற்று 7.59% பெற்றிருக்கு. இது சாவகச்சேரி தேர்தல் தொகுதி. அடுத்ததாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியில் பார்த்தால் அங்கே தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்குது. குறிப்பாக 7,566 வாக்குகளை பெற்று 31.37% பெற்றிருக்கு. தமிழரசு கட்சி 3,036 வாக்குகளை பெற்று 12.59% பெற்றிருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2,111 வாக்குகளை பெற்று 8.75% பெற்றிருக்கு. மருத்துவ ஊசி சின்னம் சுயேட்சை குழு 17 1,878 வாக்குகளை பெற்று 7.79% பெற்றிருக்கு. EPDP 1,472 வாக்குகளை பெற்று 6.10% பெற்றிருக்கு. ஜாழ்ப்பாணம் மாவட்டம் உடுப்புட்டி தேர்தல் தொகுதியை பார்த்தா அங்கே தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்குது. தேசிய மக்கள் சக்தி 4,006 வாக்குகளை பெற்று 20.17% பெற்றிருக்கு. தமிழரசு கட்சி 2,994 வாக்குகளை பெற்று 15.07% பெற்றிருக்கு. DTNA சங்கு கட்சி 2,627 வாக்குகளை பெற்று 13.22% பெற்றிருக்கு. அந்த வகையில் அங்கே ராமநாதனுடைய தபால் பெட்டி சின்னம் 2,447 வாக்குகளை பெற்று 12.32% பெற்றிருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2,423 வாக்குகளை பெற்று 12.20% பெற்றிருக்கு. இது உடுப்பட்டி தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள். அடுத்ததாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கோப்பாய் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளை பார்க்கின்ற இடத்துல தேசிய மக்கள் சக்தி தான் அங்கேயும் முன்னிலை வைக்குது.
9570 வாக்களை பெற்று 29.86% பெற்றிருக்கு. தமிழரசு கட்சி 4047 வாக்களை பெற்று 12.63% பெற்றிருக்கு. டிடிஎன்ஏ என்கின்ற சங்கு கட்சி 3025 வாக்களை பெற்று 9.44% பெற்றிருக்கு. மருத்துவ ஊசி சின்னம் சுயேட்சை குழு 17 2743 வாக்களை பெற்று 8.56% பெற்றிருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2679 வாக்களை பெற்று 8.36% பெற்றிருக்கு. இது ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் கோப்பாய் தேர்தல் தொகுதி. அடுத்ததாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை பார்த்தா அங்க தமிழரசு கட்சி முன்னிலை வைக்குது. குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆசனங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தல் மாவட்டமாக தேர்தல் தொகுதியாக கிளிநொச்சி தேர்தல் தொகுதி காணப்படுகின்றது. அதில் தமிழரசு கட்சி 23,293 வாக்களை பெற்று 43.74% பெற்றிருக்கு. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்க பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் பிரதித்துவம் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியாக கிளிநொச்சி தேர்தல் தொகுதியை கட்டாயம் நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தி 2வது இடத்தில் இருக்கு. தேசிய மக்கள் சக்திக்கு 8717 வாக்கள் கிடைச்சிருக்கு. தேசிய மக்கள் சக்தி 16.37% பெற்றிருக்கு. கிளிநொச்சி தேர்தல் தொகுதியின் மொத்த வாக்குகளை அடிப்படையாக வச்சு எஸ்ஜேபி அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி 8554 வாக்களை பெற்று 16.06% பெற்றிருக்கு. மருத்துவ ஊசி சின்னம் சுயேட்சை குழு 17 2098 வாக்களை பெற்று 3.94% பெற்றிருக்கு. அடுத்ததாக இபிடிபி 1497 வாக்களை பெற்று 2.81% பெற்றிருக்கு. இதுவரைக்குமே கிடைக்கப்பெற்ற ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இந்த தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்த்து இனி முக்கியமான மாவட்டமான அடுத்த மாவட்டம் வன்னி மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் கிடைச்ச வாக்களின் எண்ணிக்கைன்ற அடிப்படையில் வன்னி மாவட்டத்தில் அஞ்சல் மூல வாக்களின் முடிவுகளை பார்த்தமாக இருந்தால் அதுலேயும் தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை வகிக்குது. அதில் தேசிய மக்கள் சக்திக்கு 4371 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மொத்த வாக்கள் அதாவது வன்னி மாவட்டத்துக்குரிய அஞ்சல் மூல வாக்களின் மொத்த வாக்களின் 32.82% காணப்படுகின்றது. அடுத்ததாக தமிழரசு கட்சியினுடைய வாக்களை பார்த்தா தமிழரசு கட்சி 2349 வாக்களை பெற்றிருக்கு. அந்த வாக்கள் 17.64% காணப்படுகின்றது. அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வாக்கள் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது 1825 வாக்களை பெற்றிருக்கும். அந்த வாக்கள் 13.70% காணப்படுகின்றது. அடுத்ததாக சங்க கட்சியினுடைய வாக்கள் எண்ணிக்கையை பார்க்கின்றது. அது 1399 வாக்களை பெற்று 10.51% பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக கோடாரி சின்னம் 639 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் 4.80% காணப்படுகின்றது. இது வன்னி மாவட்டத்துக்குரிய அஞ்சல் மூல வாக்களின் எண்ணிக்கையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக வன்னி மாவட்டத்துக்குரிய முல்லைத்தீவு தேர்தல் தொகுதியை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அங்கே தமிழரசு கட்சி 14,297 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த வாக்களின் எண்ணிக்கையில் 30.63% காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அங்கே 2வது இடத்தை பெற்றிருக்கு. அங்கே 7789 வாக்கள் கிடைச்சிருக்கு. அது 16.69% காணப்படுகின்றது. அடுத்ததாக சங்கு கட்சி 5133 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் 11% காணப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 4664 வாக்களை பெற்றிருக்கு. அது 9.99% காணப்படுகின்றது. அதே போல கங்காரு சின்னம் 2678 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் 5.74% காணப்படுகின்றது. உண்மையிலேயே அடுத்ததாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் கிளிநொச்சி இருந்த அளவுக்கு இல்லாட்டிக்கும் கூட வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவு தேர்தல் தொகுதி அதிகப்படியான வாக்களை பெற்றிருக்கு தமிழரசு கட்சி. அதாவது தமிழர்களுடைய பிரதித்துவத்தை அதிகரிக்கிற ஒரு மாவட்ட தொகுதியாக இது காணப்படுகின்றது. இது 30.63% பெற்றிருக்கு மொத்த முல்லைத்தீவு தேர்தல் தொகுதிகளின் வாக்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில். அடுத்ததாக வன்னி மாவட்டத்தின் வவுனியா தேர்தல் தொகுதியை பார்த்தோம்னா
தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வைக்குது. தேசிய மக்கள் சக்தி 19,786 வாக்களை பெற்றிருக்கு. அது 25.88% காணப்படுது. அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி 10,736 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த தேர்தல் இந்த முடிவுகள் வவுனியா தேர்தல் தொகுதி முடிவுகள் 14.04% காணப்படுகின்றது. அடுத்ததாக கங்காரு சின்னம் 8,354 வாக்களை பெற்றிருக்கு. அது 10.93% காணப்படுகின்றது. அடுத்ததாக டிஎன்ஏ எனப்படுகின்ற தபால் பெட்டி சின்னம் 6,556 வாக்களை பெற்றிருக்கு. அது 8.58% காணப்படுகின்றது. அடுத்ததாக சங்கு சின்னம் 5,886 வாக்களை பெற்றிருக்கு. அது 7.70% காணப்படுகின்றது. இது வவுனியா தேர்தல் தொகுதிக்குரிய முடிவுகள். இவ்வாறாக இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற வன்னி மாவட்டத்துக்குரிய தேர்தல் தொகுதியின் முடிவுகளை நாங்கள் இப்ப பார்த்தாங்க. இனி கிழக்கு மாகாணத்துக்குரிய தேர்தல் தொகுதியின் முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக கிழக்கு மாகாணத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். அதுல திருகோணமலை மாவட்டத்தினுடைய அஞ்சல் மூல வாக்குல முதலாவதா பார்த்தா தேசிய மக்கள் சக்தி அதுல முன்னிலை வகிக்குது. 9,705 வாக்குல தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கு. 61.05% அது காணப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 2,853 வாக்குகளை பெற்றிருக்கு. அது மொத்த முடிவுகளில் 17.95% காணப்படுகின்றது. தமிழரசு கட்சி 1,749 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது மொத்த முடிவுகளில் 11% காணப்படுகின்றது. NDF எனப்படுகின்ற ரணில் விக்ரம்சிங்கனுடைய ஆதரவு கட்சியான சிலிண்டர் சின்ன கட்சி 382 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது 2.40% காணப்படுகின்றது. அங்கே ராமநாதனுடைய தபால் பெட்டி சின்னம் 249 வாக்குகளை பெற்று 1.57% காணப்படுகின்றது. இது திருகோணமலை மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்களிட முடிவுகள். அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்களிட முடிவுகளை பார்க்கின்ற அடுத்து தமிழரசு கட்சி 5,236 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது 38.41% காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி 3,412 வாக்களை பெற்றிருக்கிறது. அது 25.03% காணப்படுகின்றது. டிஎம்பிபி கட்சி 1,383 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது 10.15% காணப்படுகின்றது. எஸ்எல்எம்சி 1,019 வாக்களை பெற்றிருக்கிறது. அது 7.48% காணப்படுகின்றது. டிடிஎன்ஏ எனப்படுகின்ற சங்கு சின்னத்தில் 9,666 வாக்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது 7.09% காணப்படுகின்றது. அடுத்ததாக திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் தேர்தல் தொகுதியை பார்ப்போமாக இருந்தால் அங்க ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை வைக்குது. 29,433 வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. அது 38.44% காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி இரண்டாம் இடத்தில் இருக்கு. தேசிய மக்கள் சக்தி 24,145 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது 31.53% காணப்படுகின்றது. தமிழரசு கட்சி 8,415 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது 10.99% காணப்படுகிறது. ரணில் விக்ரம்சிங்கனுடைய ஆதரவு கட்சியான சிலிண்டர் சின்னம் 6,825 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது 8.91% காணப்படுகின்றது. அடுத்ததாக அங்கே ராமநாதனுடைய டிஎன்ஏ கட்சி 3,310 வாக்களை பெற்றிருக்கின்றது. அது 4.32% காணப்படுகின்றது. அடுத்ததாக திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை தேர்தல் தொகுதியின் முடிவுகளை பார்ப்போமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்குது. தேசிய மக்கள் சக்தி 25,479 வாக்களை பெற்று 40.37% இருக்கு. தமிழரசு கட்சி 18,461 வாக்களை பெற்று 29.25% இருக்கு. அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி 11,191 வாக்களை பெற்று 17.73% இருக்கு. அடுத்ததாக ரணில் விக்ரம்சிங்கனுடைய ஆதரவு கட்சியான சிலிண்டர் சின்னம் 1,518 வாக்களை பெற்று 2.40%, இபிடிபி 845 வாக்களை பெற்று 1.34% இருக்கு. அடுத்தாக ஒட்டுமொத்த திருகோணமலை மாவட்டத்தின் வாக்கு முடிவுகளை பார்க்கின்ற இடத்து திருகோணமலை மாவட்டத்தின் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்குது. அந்த வகையில் 42.48% வாக்குகளால் இந்த தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்குது. இவர்கள் 87,031 வாக்களை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி 53,058 வாக்களை பெற்று 25.90% பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக தமிழரசு கட்சி 34,168 வாக்களை பெற்று 16.68% இருக்கிறோம். அடுத்ததாக ரணில் விக்ரம்சிங்கனுடைய ஆதரவு கட்சியான சிலிண்டர் சின்னம் 9,387 வாக்களை பெற்று 4.58% இருக்குது. அது அடுத்ததாக அங்கே ராமநாதனுடைய
டிஎன்ஏ கட்சி 4868 வாக்குகள் பெற்று 2.38% அவர்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை என்ற மொத்த சதவீதம் காணப்படுகின்றது. அந்த வகையில் திருகோணமலை மாவட்டத்திலேயும் தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை வைக்கிறார். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு என்று எடுக்கின்ற பொழுது அங்கேயும் தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை வைக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு இதுவரை கிடைக்க பெற்ற முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் வந்து ஜாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தொகுதியில் அவர்களுக்கு 3 ஆசனங்களும், வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியில் 2 ஆசனங்களும், மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் தொகுதியில் 1 ஆசனம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. உண்மையிலேயே அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு முக்கியமான மாற்றமாகவே காணப்படுகின்ற அதே நேரத்தில் பல தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழர் சார்பாக முன்னர் நடந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா, அங்கேன் ராமநாதன், அது மட்டுமில்லாமல் சுமந்திரன் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஸ்ரீதரன் அவர்களுக்குரிய அந்த முதன்மை வேட்பாளர் என்ற பட்சத்தில் கிளிநொச்சியிலேயும் அவர் தான் முதன்மை வகிக்கின்றார். அந்த வகையில் அவருடைய முதன்மை வேட்பாளர் என்கின்ற பட்சத்திலேயும் அவருடைய விருப்பு வாக்களை வச்சுக்கொண்டு பார்க்கின்ற பொழுதும் அவருக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் சுமந்திரன் நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறியோடு தென்படுகிறது. தேசிய பட்டியல் மூலமாக கிடைக்கின்ற ஒரு ஆசனம் அவருக்கு கிடைக்கும் என்கின்ற எடுகோலின் எடுத்தால் கூட அவர் முன்னைய காலகட்டங்களில் தேசிய பட்டியலை நிராகரிச்சிருந்தார். தான் தேசிய பட்டியல் மூலமாக வரமாட்டேன் என்றே உறுதிபட சொல்லியிருந்தார். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும், இல்லாத பட்சத்தில் அவரது ஆசனம் இல்லாமல் போகும். ஆகவே இங்க தமிழ் மக்கள் சார்பாக இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்பாக இருக்கின்ற பல அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரிச்சிருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கின்ற இடத்து இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளால மக்கள் ஒரு சலிப்படைந்த தன்மை காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகி மாற்றம் என்ற ஒரு பாதையில மக்கள் பயணிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னென்று பார்க்கின்ற இடத்துல இந்த தமிழ் கட்சிகளுடைய இந்த முரண்பட்ட நிலைமையில் பிளவுகள் தான் இதற்கான காரணம் என்றும் பலர் கூறுகின்றனர். உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து இவர்கள் பிளவுபட்டதிலிருந்து தமிழரசு கட்சிக்குள்ளேயே சில உட்கட்சி பூசல்கள் இருந்து பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நிராகரிப்பதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகி சிங்கள கட்சிகளுக்கு ஆதரவாக செயற்பட்ட கட்சிகளின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா கிட்டத்தட்ட 6 முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அமைச்சரவையில் இடம்பெற்ற அந்த முன்னாள் அமைச்சருக்குள்ளே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். அங்கே ராமநாதன் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். இப்படியாக பல நிராகரிப்புகளை இந்த தேர்தல் சந்திச்சிருக்கின்றது. இந்த தேர்தலில் இருந்து தமிழ் அரசியல்வாதிகள் பல நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்லாமல் தென்னிலங்கையிலேயும் பல சிங்கள அரசியல்வாதிகள் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் அதாவது இந்த மாற்றம் என்கின்ற ஒரு முறைமைக்குள்ள இவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு முன்னர் கிடைத்த பெரும்பான்மை ஒன்றுமே இப்ப கிடைக்கல. உதாரணமாக பொதுஜன பெரமுனவு கூட முன்னர் இருந்த பெரும்பான்மை இப்ப இல்லை. முன்னர் ஒரு ஆதரவு பேரலை ஒன்றே அவருக்கு எழுந்தது. ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் எப்படி ஒரு பேரலை எழுந்ததோ அந்த அளவுக்கான பேரலை பொதுஜன பெரமுனவின் காலத்திலையும் எழுந்தது சிங்கள மக்களால். அந்த பேரலை இப்ப இல்லாம போயிட்டு காரணம் இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய இடதுசாரி அரசியல் கொஞ்சம் முன்னிலையில் இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏற்கனவே அன்ரோ மாரசநாயக்கனுடைய விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டது. ஒரு ஆசனம் கூட வடகிழக்கில் கிடைக்காது, அப்படி கிடைச்சால் கூட ஒரு ஆசனம் தான் கிடைக்கும், அதுவும் இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் கிடைக்கும் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது இப்ப தவிடுபடியாக்கப்பட்டு அன்ரோ மாரசநாயக்க அவர்கள் முன்னிலை வைக்கின்றார். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தேசியம் சார்பாக பேரம் பேசுவதற்கு சமஸ்டி தொடர்பான பேரம் பேசல்கள், எங்களுடைய தமிழர்களுடைய சுயநிர்ணயம் அபிலாஷைகள் தொடர்பான பேரம் பேசல்கள் உண்மையிலேயே இப்ப குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 170க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இங்க ஒரு பெரும்பான்மை என்று பார்க்கின்ற பொழுது அறுதி பெரும்பான்மையை விட அதிகமான பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்ற இடத்துல இந்த தமிழ் மக்களுக்குடியான தீர்வு திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், உண்மையிலே எங்களோட கையிலிருந்து விலகி போயிட்டு தான் சொல்லணும். இந்த தமிழ் தேசியம் பற்றியான தீர்மானங்கள் எங்களோட கையிலிருந்து விலகி போயிட்டு இனி அதை தீர்மானிக்கின்ற ஒரு இடத்துல நாங்கள் இல்லை. அப்ப இனி பார்க்கின்ற பொழுது நாங்கள் தர்க்க ரீதியாக சிந்தித்தால் இனி அவர்கள் என்ன தருகிறார்களோ அதைத்தான் பெற்றுக்கொள்ளணும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உண்மையிலே வந்துட்டு இனி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் இனி அவர்கள் என்ன தரப்போகின்றார்கள் என்கின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்.
இனி அந்த வகையில் பார்க்கிற பொழுது தேசிய மக்கள் சக்தி இந்த சுயநிர்ணயம் சமஸ்டி தொடர்பாக என்னத்தை பேச போகுது என்றதையும் அடுத்த கட்டமாக பார்க்கணும். ஏற்கனவே டில்வின் சில்வாவினுடைய அந்த தமிழ் தேசியம் தொடர்பான கருத்துக்களை எடுத்து நோக்கும் இடத்து இங்கே தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி மட்டும்தான் தேவை, இந்த தேசிய ரீதியான பிரச்சனைகள் இல்லை என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமஸ்டி தொடர்பான தீர்வு திட்டங்கள் தொடர்பாக ஆராயலாம், பயங்கரவாத தடை திட்டம் நீக்கம் தொடர்பாக ஆராயலாம் என்று விஜிதகருக்கு சொன்ன கருத்துக்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது கூட நாங்கள் என்ன வகையில் இனி நகரப் போன்றோம் என்கின்ற ஒரு ஊகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று தமிழ் மக்களுக்கு எழுந்திருக்கின்றது. ஆகவே இனி நாங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போன்றோம் என்கின்ற அடுத்த கட்ட யோசனை தான் முன்வைக்கு வரும். அடுத்ததாக பிரதேச சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் ஆகிய 2 மிகப்பெரிய தேர்தலுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே அந்த தேர்தல் முடிவுகளும் அன்ரோ மாரசநாயக்க அவர்களுக்கு ஆதரவு அலையை கூட்டுமா அல்லது உடனடியாக அடுத்த தேர்தல்கள் அறிவிக்கப்படும் பட்சத்தில் ஆதரவு கூடும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்பயுமே அரசியல் ஆய்வாளர்கள் இருக்கிறார். ஆகவே அந்த வகையில் பிரதேச சபைகளையும் மாகாண சபைகளையும் இனி தமிழ் தேசிய கட்சிகள் கைப்பற்றுமாறுகின்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய அலை கூட இப்போ அதிகமாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட முன்னைய காலகட்டங்களில் சாவகச்சேரி பிரச்சனை என்ற ஆரம்ப காலகட்டங்களில் இந்த அர்ச்சனா தொடர்பான ஆதரவுகள் அதிகரிக்கப்பட்டாலும் கூட பின்வருங்கின்ற காலங்களில் இது குறைஞ்சு கொண்டு தான் வந்தது. இப்போ உண்மையிலேயே ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு ஊகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த பாராளுமன்ற தேர்தலை அமைந்தது. அதே போல அர்ச்சனா தொடர்பான நிலைப்பாடும் கூட ஒரு ஊகிக்க முடியாத சூழ்நிலையில தான் இருந்தது. அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இந்த ஒரு ஆசனத்தை பெறுவதற்குரிய ஒரு அங்கீகாரத்துக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் நாங்கள் இனி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சாவகச்சேரி ஃபுல்லாவே முழுமையான சாவகச்சேரி மாவட்டமே அர்ச்சுனாவுடைய ஆதரவிலேயே பெருக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வாக்கள் சாவகச்சேரி தேர்தல் தொகுதியிலே அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே இனி அவரது நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் பற்றிய நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. தீர்மானங்கள் எடுப்பதில் ஒரு தழும்பல் நிலை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இருக்கு. ஆகவே இனி பாராளுமன்றத்தில் அவர் எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்க போறார் என்கின்ற கேள்விகளை நாங்கள் பார்க்கணும். அவர் அண்மையில ஒரு ஊடக சந்தி போன்ற வச்சிருந்தவர், அதாவது ஊடக சந்தி மாதிரி ஒரு கருத்து வெளிப்பாட்டு சூழல் காலத்தில் சில விடயங்களை கருத்திருந்தவர். இனி நாங்கள் மாவீரர் தினங்கள் வடக்கு கிழக்கில் கொண்டாட முடியாத சூழ்நிலை ஏற்படும், கிளிநொச்சியில் மட்டும்தான் இனி கொண்டாடலாம் என்கின்ற ஒரு கருத்து பகிர்வையும் அவர் முன்வச்சிருந்தவர். ஆகவே இனி அது தொடர்பாகவும் நாங்கள் இதை கடந்து செல்ல முடியாது. இனி மாவீரர் தினம் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படியாக இந்த அன்ரோ மாரசநாயக்கருடைய ஆட்சியில இனி என்ன மாற்றங்கள் வரப்போகுது, இனி தமிழ் மக்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்க போகின்றார்களா என்கின்ற கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே அன்றோருக்குரிய ஆதரவை வரவேற்பை தமிழ் மக்கள் தந்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லணும். தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு முழுவதுமே இந்த அன்ரோ மாரசநாயக்கருடைய ஆதரவு வேலைப்பாட்டை கூட்டிட்டு இருக்கு. ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட முன்னிலை வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ரோ மாரசநாயக்க தான். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முழு வாக்குகள எண்ணிக்கை எடுக்கின்ற பொழுது அன்ரோ மாரசநாயக்க தான் முன்னிலை வைக்கின்றார். இடைக்கிடையே சில தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் முன்னிலை வைத்தாலும் கூட, ஐக்கிய தேசிய கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியை முன்னிலை வைத்தாலும் கூட, சில தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியை முன்னிலை வைத்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக திருகோணமலை தேர்தல் தொகுதி என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் அன்ரோ மாரசநாயக்கனுடைய ஆதரவிலை தான் அங்கு அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இனி அன்ரோ மாரசநாயக்கனுடைய சேர்ந்து பயணிப்பதை பற்றின ஒரு நிலைப்பாடு என்னன்றது தான் இனி மக்கள் முடிவெடுக்க போன்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கான பதிலை இனி வருகின்ற பிரதேச சபை தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் தான் சொல்ல வேண்டும். ஆகவே மக்கள் இனி என்ன நிலைப்பாடில் இருக்கின்றார்கள் என்றதை அடுத்த தேர்தலில் நாங்கள் சந்தித்து அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வோம். தொடர்ந்தும் ஜெஃப்னாபுடியின் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.